தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை ஈரோட்டில் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுதனிடம் நேரலையில் கேட்டு பெறலாம். வணக்கம் தனலட்சுமி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் என்பது தற்போது ஈரோட்டில் நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது தற்போது முன்னேற்பாடு நடவடிக்கையில் நடந்து வருகிறது. குறிப்பாக கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோட்டில் இருந்து அவர் தற்போது மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னதாக அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்து மக்களை சந்தித்து பேசியது போலவே இந்த கூட்டத்திலும் அவருடைய பரப்புரை வாகனத்தில் இருந்து மக்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் கடந்த கால கூட்டங்கள் போது அல்லாது ஒரு பொதுக்கூட்டம் போல இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவருடைய செங்கோட்டையின் தலைமையில் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அடுத்து இருக்கக்கூடிய சரளை என்னும் பகுதியில் 16 ஏக்கர் பரப்பளவில் தற்போது இந்த சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 60 பகுதிகளாக இந்த திடல் என்பது பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு திடலிலும் 500 நபர்கள் இருந்து விஜயினுடைய பரப்புரையை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியை சுற்றிலும் இரும்பு கம்பிகள் கொண்டு வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் மாசனதுரை அவர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார். அதேபோல தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் விஜயை அருகில் இருப்பது போல் பார்ப்பதற்காக 6 LED திரைகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விஜயனுடைய பரப்புரை வாகனம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் இடைவெளிக்கு எந்த ஒரு நபரும் அருகே நெருங்காத வகையில் பிரத்யேக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல பரப்புரை திடலுக்கு விஜய் வரக்கூடிய பிரத்யேக வழியும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தாவேகா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தனித்தனியாக அவர்கள் இங்கு வந்து செல்வதற்கு வகையில் 14 நுழைவு வாயில்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல அவசர காலத்தில் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸுகள் உள்ளே வந்து செல்வதற்கான பிரத்யேக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய தாவேகா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும் வகையில் ஆங்காங்கே 20 இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்காலிக கழிப்படை வசதிகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தன்னார்வலர்களும் கூட இங்கு பணியில் அமர்த்தப்பட்டு இங்கு வருகை தரக்கூடிய நபர்கள் ஒரே நேரத்தில் கூட்டமாக முந்தியடிக்காமல் அவர்களை வரிசைப்படுத்தி அந்தந்த பகுதியில் அவர்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் பாதுகாப்பு பணியிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் 1500 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அதேபோல் தனியார் சேர்ந்த பவுன்சர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பரப்புரை கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியில் 40 CCTV கேமராக்களும் அமைக்கப்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் காவல்துறையினர் நேரடியாக கண்காணிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டாலோ உடனடியாக அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் தேவையான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக 72 மருத்துவர்கள் 120 செவிலியர்கள் கொண்ட மருத்துவ குழுக்களும் இந்த பகுதியில் தயார் நிலையில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஆம்புலன்ஸுகளும் சுற்றி 4 புறமும் நிறுத்தி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 4 தீயணைப்பு வாகனங்களும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த விஜய் மக்கள் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் இந்த கூட்டத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முழு விரிவான முன்னேற்பாடுகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்காக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த 48 விதிமுறைகள் முழுமையாக கடைபிடித்து இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து காவல்துறைக்கு அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த கட்சி சார்பில் இருந்தும் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய தாவேகா நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கடைபிடித்து வர வேண்டும். அவர்கள் எந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்தான விவரங்களையும் தாவேகா தரப்பிலிருந்து நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயினுடைய வரக்கூடிய அந்த வாகனத்திற்கு முன்போ பின்போ நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் அவர்களை துரத்தி வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதே போல இங்க வரக்கூடிய சாலையில் வரக்கூடிய தொண்டர்கள் யாரும் இதர வாகன ஓட்டிகளுக்கு எவ்வித இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடாது, காவல்துறையினர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அவற்றை கண்காணித்து அந்த வரக்கூடிய மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இங்கு சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மேற்கொள்ளுமாறும் அதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையின் தலைமையில் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் 80% மேல் முடிவடைந்து தற்போது இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறது. அதாவது இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் ஆங்காங்கே ஏற்படுத்தக்கூடிய பணிகள், அதே போல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தக்கூடிய பணிகள், அது போல இங்க இருக்கக்கூடிய அந்த தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கக்கூடிய பணிகள் என இந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளும் கூட இன்று மாலை அல்லது இரவுக்குள் முழுமையாக நிறைவு பெறும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல புசி ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கூட இங்கேயே முகாமிட்டு இருந்து இதற்கான முன்னேற்பாடு பணிகளை அவர்கள் அவ்வப்போது நேரடியாக பார்வையிட்டு அந்த பணிகளை இன்று இரவுக்குள் விரைந்து முடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இங்கு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களை அவர்கள் ஊக்கப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, சுதன், காவல்துறை தரப்பிலிருந்து எத்தனை நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? அவை என்னென்ன? நிச்சயமாக தனலட்சுமி, குறிப்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த விஜய் பரப்புரை கூட்டத்தில் அதிகப்படியான எண்ணிக்கையிலான நபர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது விஜயனுடைய இந்த பரப்புரை கூட்டத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் வரக்கூடிய வாகனத்தில் இருந்து 50 மீட்டர் அப்பாற்பட்டுதான் பொதுமக்கள் இருக்க வேண்டும். அவருடைய வாகனத்தை யாரும் நெருங்கக்கூடாது. அதே போல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த கூட்டத்தில் எவ்வளவு நபர்கள் பங்கேற்பார்கள் என்கிற குறித்தான முழு விவரங்கள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை 25,000 30,000 நபர்கள் பங்கேற்பார்கள் என இந்த கட்சி சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த 48 நிபந்தனைகளும் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது முழுவதுமாக செய்து படிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தரப்பிலிருந்து காவல்துறைக்கும் விளக்கம் அளித்து அதற்கான கடிதங்களையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் 1500 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து பவுன்சர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒருபுறம் எடுக்கப்பட்டிருப்பது போல இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏதேனும் மருத்துவ தேவைகள் ஏற்பட்டால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் இங்கு தனியார் ஆம்புலன்ஸுகளும் நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 72 மருத்துவர்கள் 120 செவிலியர்கள் கொண்ட மருத்துவ குழுக்களும் இந்த பகுதியில் ஆங்காங்கே முகாம்கள் அமைத்து தயார் நிலையில் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் விஜய் சந்திப்பு கூட்டத்தின் போது நிகழ்ந்த கசப்பான சம்பவங்கள் ஏதும் நடைபெறக்கூடாது என்பதில் முழு கவனமாக ஈடுபட்டு தற்போது தாவேகா நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் விஜய் வருகை தரும்போது அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான கட்சி தொண்டர்கள் அணிவித்து சென்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் பல இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த கூட்டத்தில் வரக்கூடிய விஜயை காண்பதற்காக தொண்டர்கள் யாரும் அவருடைய வாகனத்தை துரத்தி கொண்டு செல்லக்கூடாது என கட்சி தலைமையிலிருந்து திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், அது மட்டுமல்லாது சிறுவர் சிறுமிகள், குழந்தைகள் உள்ளிட்ட யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் எனவும் கட்சி சார்பிலிருந்து கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்து நேரலை வாயிலாக விஜயனுடைய அவருடைய பரப்புரையை காணலாம் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கும் கூட நாளைய தினம் விடுமுறை என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, கள விவரங்களை தெளிவாக விளக்கியமைக்கு நன்றி.